Hi, hello, this is TAP CA360 from TAP Files Academy. நம்ம இன்னைக்கு April 1st உடைய current affairs தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கான first current affairs பார்க்கலாமா? Who has been appointed as the chairman of the Indigo Airlines? Indigo Airlines உடைய chairman இப்போ யார் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லியம் வால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய நியூ சேர்மன் வில்லியம் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்காருன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய அதில் வந்து அசோசியேட் ஆகிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஐஏஜி இதுலலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நிறையா வந்து ஃப்ளைட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய சேர்மேன் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? So next, who won the best male award at the Asia Squash Federation Awards 2026 னா அபே சிங் வந்துட்டு மேல் கேட்டகரியில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபீமேல் கேட்டகரியில் ஜூனியர் கேட்டகரியில் அனஹத் சிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இது என்னது? ஏஷியா ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் அவார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் 2025 வந்து தமிழ்ச்செல்வன் வாங்கினாரு. ரைட்டர் நம்மளுக்கு நல்லா தெரியும். தமிழ் சிறுகதையின் தடயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் ஸ்டோரியோட கலெக்ஷன்ஸ்க்காக வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோடைய சேர்மன் சாகித்ய அகாடமிக்குன்னு ஒரு சேர்மன் இருப்பாங்களா, அது யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து மாதவ் கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், the Income Tax Act 2025 replaced with which earlier act அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்போ வந்திருக்கு. அண்ட் ஏப்ரல் 1ஸ்ட்லேருந்து அது வந்து அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எதுலேருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? Previous year assessment year has been replaced with a single term tax year tax exemption for the data centers extended up to 2047 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இது நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் சென்சஸ். ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2011 ஏற்கனவே எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 கேட்டகரிஸாக கேஸ்ட் வைஸ் அண்ட் ஓவரால் பாப்புலேஷன்ஸ் 2 இதுவும் நேஷனல் வைடாக நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு பிகின் ஆக போகுது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 to செப்டம்பர் 30 வரைக்கும் நடக்கும். அண்ட் இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் சில ஸ்டேட்ஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து தமிழ்நாடு வந்து ஜூலை 17லேருந்து தே வில் ஸ்டார்ட். அண்ட் அந்த பாப்புலேஷன் சென்சஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 33 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அந்த 33 கொஷின்ஸ்க்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். அண்ட் அக்கார்டிங் டு தட் எல்லாம் சேர்ந்து பாப்புலேஷன் சென்சஸ் படி அவங்க டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் தி செமிகண்டக்டர் பிளான்ட் ப்ராஜெக்ட் inaugurated by the Prime Minister? Okay, so சானந்த் கிடையாது, சனந்த், குஜராத். ஓகே, செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். செமிகண்டக்டரோட யூசேஜ் இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்க ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்க ப்ராசஸர்ஸ்லேருந்து கனெக்ஷன் வரணும்னா, ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியணும் அல்ல ஒர்க் ஆகணும்னா அதுக்கு செமிகண்டக்டர்ஸ் நிறையா யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு குஜராத்தில் முன்னாடியே வந்துட்டு மே 2025 வந்து பிஎம் ஓப்பன் பண்ணி வச்சார். இப்போ அண்ட் ஆல்சோ மைக்ரான் செமிகண்டக்டர் பிளான்ட் ஒர்த் 22,516 crores வந்து இப்போ எங்கே ஓப்பன் பண்ணுறான்னா சனந்த், குஜராத்தில் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, சனந்த் குஜராத் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் லான்ச் பை பிரைம் மினிஸ்டர் மோடி ஒர்த் அப்ராக்சிமேட்லி வந்து 3,300 crore. கைன் செமிகான் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துட்டு இல்லை சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது அமைக்கிறதுக்கு இந்த செமிகண்டக்டர் மிஷன்ங்கிறது 2021 ஸ்டார்ட் பண்ணது. ப்ராஜெக்ட் வந்துட்டு 1.60 lakh crore வந்து அப்ரூவ்ட் அக்ராஸ் 10 states அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 10 ஸ்டேட்ஸில் வந்து டோட்டலாக வந்து இதை கொண்டு வரதுக்கு வந்து 1.60 lakhs crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து சம்ராட் சம்பிரதி மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் மியூசியம். இது வந்து ஒரு ஜெயின் ஸ்பிரிச்சுவல் சென்டர் அண்ட் கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜெயின் நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மயிலிறகால ஒரு சின்ன உயிரை கூட வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மயிலிறகால அப்படி நவுத்தி எறும்பு கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் போவாங்க. ஜெயினிசம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இனாக்ரேட்டட் அதுக்கான ஒரு மியூசியம் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு மார்ச் 31 வந்துட்டு நம்மளுடைய பிஎம் வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஒன்றா இனாக்ரேட் பண்ணது தான். ஓகேவா? அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில்
காந்தி நகர்ல கேந்திரா கேம்பஸ்ல கோவா 3th ஆசிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட் ஹைலைட்ஸ் ஜெயின் ஹெரிட்டேஜ் கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which airport ranked first in the Skytrax World Airport Awards 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் சங்கி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? டாப் 100 ஏர்போர்ட்ஸ் வந்து லிஸ்ட் எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த இந்த சங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்போர்ட் வந்துட்டு 14th 2000லேருந்து இப்போ 2026 வரைக்கும் கணக்கு பண்ணுறப்ப 14 டைம்ஸ் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி வந்து 28th பிளேஸில் இருக்குது. பெஸ்ட் ஏர்போர்ட் அண்ட் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான அவார்டு. நெக்ஸ்ட் கெம்ப் கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூரில் இருக்கு, அது 41st பிளேஸில் இருக்கு. பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் இன் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியான்னு பேர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் கோவா மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ரேங்க் 64ல் இருக்கு. ரேங்க் 68ல் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சாம்ராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது 66th பிளேஸில் இருக்கு. Okay, next, within how many days must punishment be carried out under Israel's new law? இஸ்ரேலில் இப்போ புதுசாக ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஜீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜீவ்ஸை வந்து ரொம்ப வந்துட்டு கொலை பண்ணுறது இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுறது பாலஸ்தைன்ஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேல்ஸில் இருக்கக்கூடிய ஜீவ்ஸை வந்து நிறைய பேர் அவங்களுக்கு தான் மெயின்லி இந்த சட்டமே. மற்றபடி மற்ற அட்டாக்ஸ் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அதுக்கெல்லாம் பெனால்ட்டி கில்லிங் இருந்தாலும் இவங்களுக்கு மெயினாக வந்து பாலஸ்தைன்ஸ் யார் ஜீவ்ஸ் இஸ்ரேல்ஸை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த விதமான ஒரு பிரசிடென்ட் கூட சொல்லலாம்ல. இப்போ நம்ம நாட்டிலலாம் வந்து வேணாம் அவங்கள தூக்கில் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு அதிகாரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லாத வகையில் அதை வந்து கட்டமைச்சிருக்காங்க அந்த லாவை. நோ பிரசிடென்ஷியல் பேர்டன் அலவுடு. இஸ்ரேல் ஹேஸ் அபாலிஷ்டு தி டெத் பெனால்ட்டி இன் 1954. ஆக்சுவலாக அந்த மாதிரி டெத் பெனால்ட்டி இறப்பாக வந்துட்டு ஒரு தூக்கில் போடுறதோ அந்த இறப்பாக இது பண்ணுற தண்டனைகள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு 1954 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீவ்ஸ் இனப்படுகொலைன்னு 1962 நடந்துச்சு. ஸோ அப்போ நடந்தப்போ பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் விலக்கு இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் டு பி கேரிட் அவுட் வித்தின் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னே 90 டேஸில் கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக போகும். மரண தண்டனை கொடுத்தா பிரசிடென்ட் கூட அதுக்கு விலக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, so next, which of the following technologies is primarily used for detailed seabed imaging in survey vessels like INS Sansodak? INS Sansodak வந்து சைடு ஸ்கேன் சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி அதை தான் வந்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் கேப்பபிலிட்டிஸ், மேரிடைம் ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை எந்த கப்பல் கட்டும் தரம் பில்ட் பண்ணியிருக்குன்னா GRSC அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் கட்டும் தளம் பண்ணியிருக்காங்க. 80% இண்டிஜினியஸ் கண்டென்ட்னா உள்நாட்டிலேயே நம்மளுடைய கண்டென்ட்டால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து இது ஆத்ம நிர்பார் பாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய செல்ஃப் ரியலைன்ட் ஒர்க் அது சார்ந்து தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஹெவி நேவல் டெக்னாலஜியோட பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ லார்ஜ் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இது டைப் ஆஃப் ஷிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா INS சந்தியாக், அப்புறம் INS நிர்தேஷ்க், அதுக்கப்புறம் INS இக்ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இருக்குது. இந்த INS சந்தியாக் வந்து எப்போனா February 24th கமிஷன் 2024 கமிஷன் ஆயிருக்கு. December 2024 வந்து நிர்தேஷ் கமிஷன் ஆயிருக்கு. November 2025 வந்து இக்ஷா கமிஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட் வாஸ் பில்ட் பை தி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கொல்கட்டாவில். அண்ட் எப்போ டெலிவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 30, 2026 டெலிவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, இந்த ப்ராஜெக்ட் வந்து October 2018 ஸ்டார்ட் ஆனது. அண்ட் டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு இப்போ தான் வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3400 tons இருக்கும், 110 meters இருக்குது, 18 knots வந்துட்டு ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ட்வின் டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட ப்ரொபல்ஷன் இதெல்லாம் வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட்,
Totally how many ships are there in project 17A class அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 ships. இந்த project 17A வந்து நீல்கிரி class ships அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீத் டெக்னாலஜி எல்லாம் உள்ளது. ரேடார் மூலிமா அது எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக சைலண்ட்டாக போகக்கூடியது, எங்கேருந்தும் அதை வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து போகக்கூடியது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த சந்தியா ஷிப் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா கீழே ஒரு வாட்டருக்கு அடியில் போனால் கூட வந்துட்டு அண்டர் வாட்டர்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்குமா, அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ். இது வந்து ரேடாரால் எங்கே இருந்தாலும் இந்த ஷிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது கீழே 7 ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ வந்து தாராகிரி வந்து லாஸ்ட் மந்த் நம்ம பார்த்தோம் வந்து April 3 வந்து கமிஷன் ஆகுது விசாகப்பட்டினம்ல. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா INS துனகிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டலாக 7 ஷிப்ஸில் இப்போ வந்து 5 ஷிப்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இதுவும் வந்து பில்ட் பண்ணது என்னென்னா வந்துட்டு இந்த கார்டன் ரீச் ஷிப்யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்கட்டாவில் இருக்கிற இதுதான் வந்து கப்பல் கட்டும் தளம் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தாராகிரினா மசாகன் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய ஷிப் கப்பல் கட்டும் தளம். இது வந்து கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்த கார்டன் ரீச் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 75% இண்டிஜினியஸ் இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்லீத் டெக்னாலஜி யூஸ் பண்ணது. ஸோ 30th March வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜிட் INS நீல்கிரி, ஹிம்கிரி, உதயகிரி, தாராகிரி, துனகிரி, விந்தியாகிரி, மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் 17A நீல்கிரி கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஒடிசா ஃபவுண்டேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து April 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து கல்ச்சரல் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் இஸ் அப்சர்வ்டு டியூரிங் விச் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் இல்லாமல் ப்ரிவென்ஷன் தற்காக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 1 to 7 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட் அண்ட் வெக்ஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் April 1 to 7 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.